டேமேஜாக இருக்குங்க. அது தைராய்டு நமக்கு மெயின் பிரச்சனை. தைராய்டுக்கு வேண்டி இது 80 நாள் இப்போ வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து இப்போ தைராய்டு நான் வரும்போது 10.5 இருந்தது. இப்போ 5 இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் இப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா 5 இருக்குது இப்போ. ஓகே, அதோடைய ரிப்போர்ட்டு தான் நீங்கள் இப்போ இதை பார்க்குறது. ஸோ எதுக்காக நாங்கள் ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். ஸோ இன்னொன்று பேக் பெயின் சொல்லியிருந்தோம் இல்லையா, L4 L5 டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமு. ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்காக நீங்கள் எவ்வளோ மருத்துவம் பார்த்துருப்பீங்க, என்னதெல்லாம் ட்ரை பண்ணீங்க? இப்போ சிறைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாமே. இது 10 வருஷமாக எனக்கு பெயின் வந்துட்டு தான் இருக்குங்க. இங்கே வந்து தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. இப்போ வரத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு இருக்குதுங்க. நானும் பெட்டு வாங்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. அவங்க பெட்டு வாங்குங்கிறது சொல்லவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்டனன்ஸ் போட்டே இருங்க, கரெக்டாக போட்டுருங்க. அது மாத்திரம் தான் சொன்னாங்க அவங்க. டைமிங் மாத்திரம் நமக்கு நான் நைட் டியூட்டி வரும், பகல் டியூட்டி வரும். அதுக்கு மாற்றி மேக்ஸிமம் ஆப்சண்ட் இல்லாமல் வரத்தான் பார்ப்பேன் நான். அது இப்போ 80 நாளில் கொஞ்சம் பணம் அழிச்சிருக்கேன் எனக்கு. அது எங்கே போனாலும் ஏமாற்றம் இருக்கு இல்லையா? எங்கே போனேன் இப்போ இங்கேருந்து வரும்போது ஜெம்மில் கூட 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஜெம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். இது முன்னாடி மாத்திரை எவ்வளோ போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளோ போட்டு? வலிக்காக ஃபுல்லாக முதல்ல மாத்திரை போட்டிருந்தேன். ஒவ்வொரு டோஸுமே 6 மாத்திரை 7 மாத்திரை டெய்லியும் போட்டிருந்தேன். இங்கே வந்தோன்னே இது எடுக்கிறங்காட்டிக்கு அது போகிறதில்ல. தைராய்டுக்கு மாத்திரம் ஒரே ஒரு சின்ன டேப்லெட் மாத்திரம் போட்டிருக்கேன். அவ்வளோ. ஓகேப்பா, சூப்பர். உங்களோட ஆரோக்கியத்துக்காக இப்போ உங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா வெயிட் பண்ணணும். எனக்கு டைம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சார்? ஏன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டீங்க, இதை எப்படி நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி? நம்ம டைமிங் பார்க்காம வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. நம்ம ஆரோக்கியம் வேணால் நம்ம வந்து தான் ஆகணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போய்தான் ஆகணும். அது இல்லாட்டினா நமக்கு தேவைன்னா பெட்டு வாங்கிக்கிறதா நம்ம பெஸ்ட்டு. இப்போ இது வாங்குறதுனால நம்மளுக்கு எதுவும் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? லாஸு கிடையாது. இதனால நமக்கு லாபம் தான், எதுவும் நஷ்டம் கிடையாது. இது நம்ம எல்லாமே ஃபேமிலி பூராமே யூஸ் பண்ணிக்கிறதா. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. அதனால எல்லாமே இது யூஸ் தான் இது வாங்குறது. இப்போ இந்த தெரப்பி எடுக்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வழியாக வந்திருக்கும். உங்களுக்கு எதுவும் என்ன அது மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்களா? எனக்கு வந்தோடனே இது பண்ணோடனே எனக்கு டிசென்ட்ரி ஆச்சு, வாந்தி வந்துச்சு, தலை சுட்டுச்சு, எல்லாமே 10 நாள் எனக்கு வந்துச்சு. அப்போ வரும்போது சொன்னாங்க எல்லாம் இப்படிலாம் வரும், வந்தால் தான் கிளியர் ஆகும், இல்லாட்டினா கிளியர் ஆகாதுன்னு. நானும் பயந்தேன், என்னடா இது ஓவராக தலை சுற்றுது அப்படின்லாம் பயந்தேன். அப்புறம் அப்படியே கண்டினியூவாக வர அப்படியே அது ஃப்ரீ ஆகிடுச்சு. அது இப்போ கேஷுவல் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் நமக்கு ரிலீஃபாக இருக்கும். இது இப்போ டெய்லி எடுக்கிறதுனால இது அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இது அடிக்ஷனுங்கிறது கிடையாது. நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இது நமக்கு ஆரோக்கியத்துக்கு வேணால் நம்ம ஆரோக்கியத்துக்கு போனால் ஆரோக்கியம், இல்லாட்டினா அந்த ஆரோக்கியம் ஒரு நாள் மைனஸ் ஆகும். அவ்வளோதான், பசியோடு இருக்கிற மாதிரி அந்த நினப்பு தான் இது அப்படியே போகும், வேறு ஒன்று. ஓகேப்பா, இந்த டூப்ளிகேட் அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக நம்ம சிங்கனூரில் ஒரு வாரம் போயிருந்தீங்க. இந்த மாட்டுக்கு போயிருந்தேன். சரி. இது ஒரு வாரம் போகிறங்காட்டிக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஒரிஜினல் தெரிஞ்சங்காட்டிக்கு அங்கே போகலை. எது அடிப்படையில் இது டூப்ளிகேட் ஒரிஜினலுங்கிற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைச்சிச்சு? அது இந்த ஸ்டோன் வச்சு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஸ்டோனுக்கு இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு அங்கே போய் பார்த்தேன். அங்கே ஒரு 10 நாள் போய் பார்த்தேன். அது ஒரு துளி ரிசல்ட் தெரியல. இது 10 நாளில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுது. பெயின் கம்மியாச்சு. அதனால ரைட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜே ஸ்டோனுக்கு இந்த ஸ்டாஃபுகள் எல்லாமே உண்மையாகவே ஸ்டாஃபுகள்லாம் பாதி மருத்துவம் இதனால கம்மியானா அவங்களால பாதின்னா நமக்கு ஃப்ரீயாகுது. அவங்க பேசுறது பிடிக்கிறது எல்லாமே அவங்க நீட்டாக எல்லாமே இருக்குங்காட்டிக்கு நமக்கு எந்த டிஸ்டர்ப் கிடையாது. அவங்கனாலே நமக்கு பாதியோட ஃப்ரீயாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பெட்டில் படுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம போகிறோம். அதனால் நமக்கு ஆரோக்கியம் தான் இதனால நஷ்டம் கிடையாது. ஒருவேளை செராக்கேர் கிடைக்காம இருந்திருந்தா வாழ்க்கை எப்படி மாறி இருக்கலாம்? செராக்கர் கிடைக்காம தான் 10 வருஷமாக நம்ம அலைஞ்சிட்டே இருக்குமாச்சு. அந்த கட்டத்தில் இப்போ ரிலீஃபே கொஞ்சம் கிடச்சது. இல்லாட்டி அது வரைக்கும் ஆஸ்பத்திரியாக போயிட்டு இருந்தோம். அதுதான் சொல்யூஷனாக இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் இது இப்போ அந்த சிங்கனூரில் இதே மாதிரி தெரப்பி ஒன்று இருக்குது. பஸ்னாமல்கிட்ட போனீங்கன்னா இதே மாதிரி 7 பெட் இருக்குது. ஆனால் இந்த ப்ரௌன் ஸ்டோனு அதில் 10 நாள் நான் போயிருந்தேன். அங்கே இருக்கவங்க ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் ஏரியாவில் இருக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த ஸ்டோன் வேறு, அந்த ஸ்டோன் வேறு.
அப்புறம் பார்த்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அதுதான் டூப்ளிகேட்டுன்னு. இதை டூப்ளிகேட்னு சொன்னாங்க. இது வந்து டூப்ளிகேட்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதுதான் ஒரிஜினல் நமக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் வந்திருக்கேன், இப்போ தான் நான் 80 நாள் வந்திருக்கேன். ஒரு வருஷம் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. 80 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ சில வதந்திகள் இருக்கும் இல்லையா, இதை எப்படி கையாளுறது? வதந்திகள் வந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும்? எந்த மாதிரியான வதந்திகள் நம்மளை வந்து சேரும், அதை எப்படி நம்ம சொல்கிறவங்களாம் 1008 பேர் நிறைய சொல்லுவாங்க. அது கேட்குறது நம்ம புத்தி இருக்குது, நமக்கு கேட்குறது கேட்காது. போனீங்கன்னா அங்கே உங்களுக்கெல்லாம் உருகிரும், பிளட்டு உருகிரும். பிளட்டு உருச்சுன்னா இப்போ எத்தனை பேர் இவ்வளோ பேர் வருவாங்களா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நாள் 30 நாள் ஏகப்பட்ட பேர் நிறைய வர்றாங்க. டைமிங் கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த அளவுக்கு வர்றாங்கன்னா அப்போ அது விழிப்புணர்வு இல்லாமலாம் வர முடியாது. வந்து இப்போ பார்க்குறவங்கள பார்த்துட்டு இப்போ சும்மா போகிறவங்களாம் கிடையாது. வந்து சேர்த்துங்காட்டி இவ்வளோ கூட்டம் வருது. இப்போ டைமிங் நமக்கே பத்தாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம நீராவி பிடிக்கிறதுக்கும் இங்கே ஆவி பிடிக்கிறதுக்கும் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஒரே டைம் தான் வாரத்தில் தர்றாங்க. அந்த ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலீஃப் சுத்தமாக தெரியும் எப்படி இருக்குங்கிறது. எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க? எத்தனை பர்சன்டேஜ்? 90% கிடைக்கும். கண்டிப்பாக 90% இதில் வந்து நமக்கு ரிலீஃபாக கிடைக்கும். 90%. அந்த 10% ஏன் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடலாமா? 10% அவங்க சொந்தமாக வாங்கி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ. இவ்வளோ நேரம்